வணக்கம் ஸ்டீவ் நேயர்களே, கேஷுவலாக பேசலாம் வாங்க நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிக மிக ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். என்ன சார் உணர்ச்சி பூர்வமான அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது காரணம் இருக்குது, நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி சில பேரை பார்த்துருப்பீங்க, உங்களோட சுற்றி இருக்கவங்களோ பஸ் பயணங்களில், ஒரு சினிமா தேட்டரில், என் வீட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. தனக்கு தானே பேசிகிட்டு இருப்பாங்க, வாய்க்குள்ளேயே வாய் பாட்டுக்கு அசை போட்டுக்கிட்டே இருக்கும், தனக்கு தானே சிரிப்பாங்க, அதுக்கப்புறம் தனக்கு தானே முறைச்சி பார்த்துட்டு போவாங்க. இவங்கெல்லாம் வந்து நார்மல் பர்சனாலிட்டி தான். அவங்களாம் வந்து அதுக்குன்னு நான் வந்து அவங்க எக்ஸ்ட்ரீம் கேரக்டர்ஸ்ன்னு சொல்ல வரல. இவங்களாம் நார்மல் பர்சனாலிட்டி. அடுத்த நிமிஷம் நீங்கள் நேரில் கூப்பிட்டு பேசினா நல்லா பேசிகிட்டு இருப்பாங்க. இது ஒரு கேட்டகரி. ரெண்டாவது, பஸ்லேயே போயிட்டு இருப்போம், சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் கோவப்பட்டு சண்டை போடுவாங்க சில பேர் வந்து அடுத்தவனை நக்கல் பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் அவங்க கேலியும் கிருத்தரமாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நபர்கள் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். அது என்னன்னா உணர்வு சார் நுண்ணறிவு. அது என்ன சார் உணர்வு சார் நுண்ணறிவு? இதை வந்து மேலாண்மையில் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அப்படிம்பாங்க. இந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸுங்கிறோட இம்பார்ட்டன்ஸ் இன்றைக்கி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுது. இன்றைக்கி ஒருத்தரை வந்து வேலைக்கு எடுக்கிறதா இருந்தால் கூட இன்டெலிஜென்ட் கோஷன் ஐக்யூவையும் தாண்டி இன்றைக்கி பெரும்பாலான நிறுவனங்கள் எதை எதிர்பார்க்குறாங்கன்னா இக்யூ, எமோஷனல் கோஷன்ட், எவ்வளோ தூரம் தன்னோட உணர்வுகளை அவங்களுக்கு கையாள தெரிகிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நிறைய பேர் ஆர்கனைசேஷனில் பார்த்துட்ருக்காங்க. அப்போ உணர்வுகளை கையாளுறதுனா என்ன? தன்னோட உணர்வுகளை மற்றும் புரிந்து கொள்ளாமல் மற்றவர்களோட உணர்வுகளுக்கும் முன்னுரிமை கொடுத்து அவர்கள் உணர்வுகளை சரிவர புரிந்து கொண்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்யும்போது தான் அந்த விஷயத்தில் முழுமையான வெற்றி கிடைக்கிறது. தன்னோட உணர்வுகளுக்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கிட்டு மற்றவங்களோட உணர்வுகளை நம்ம மதிக்காமல் இருந்தோம்னா அந்த வேலை எப்படி சரியாக நடந்து முடியவே முடியாது. அது பிரச்சனையில் தான் முடியும். இப்படி உணர்வு சார் நுண்ணறிவு அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இன்றைக்கி ஒருத்தர் கோவப்படுறார், ஒருத்தர் சந்தோஷமாக சிரிக்கிறார். இந்த ரெண்டுக்கும் கோபம் சந்தோஷம் ரெண்டுமே உணர்வுகள். இந்த ரெண்டுக்கும் அவங்க வந்து எதனால் கோவப்படுறார், எதனால் சிரிக்கிறார் அப்படிங்கிறத காரணத்தை கேட்டிங்கன்னா பல பேர் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவாங்க. இதனால தான்ப்பா எனக்கு கோவம், இதனால தான்ப்பா சிரிக்கிறேன். ஆனால் ஆள் மனதிலேருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கோவம் உண்மையானதா போலியானதா, அந்த சந்தோஷம் உண்மையானதா போலியானதா கேட்டிங்கன்னா அது அவங்களால சொல்லவே முடியாது. ஏன்னா ரெண்டு விதமான உணர்வுகள் நம்ம புழக்கத்தில் இருக்கிறது. ஒன்று, அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்னா, ஒன்று வந்து ஃபெல்ட் இமோஷன்ஸ், ரெண்டாவது வந்து டிஸ்பிளைடு இமோஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபெல்ட் இமோஷன்ஸ்னா நீங்கள் உணர்ந்து அந்த உணர்வை வெளிப்படுத்துவீங்க. இப்போ உங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தர் இறந்து போயிட்டார்னா அவர் வந்து உங்களுக்கு அவ்வளவு ரொம்ப பிடிக்கும். அவர் இறந்து போயிட்டார்னா அவரோட இறப்பை உங்களால் தாங்கிக் கொள்ள முடியல. அப்போ அவரை போய் பார்க்க போகும்போது உங்களை அறியாமலே வந்து ஆள் மனதிலேருந்து ஒரு புலம்பல், ஒரு கதறல் வரும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபெல்ட் இமோஷன் சொல்லுவாங்க. இதே டிஸ்பிளைடு இமோஷன், சில உறவினர்கள்லாம் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவங்க கல்யாணத்துக்கு வந்திருப்பான்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க, பேருக்கு சொல்லியிருப்பாங்க, நீங்களும் பேருக்கு போய் ஒரு அட்டண்டன்ஸை போட்டு வரேன் அப்படின்ட்டு போவீங்க. அப்போ அந்த கல்யாணத்தில் போய் விஷ் யூ குட் லக் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் உள்ளுக்குள்ள நினைச்சி இவன் ஒருத்தன் சரியான சைக்கோ பையன், அவன் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுருக்காண்டா, அவன் போய் தாங்க போகலன்னா கோச்சிக்குவானுங்க சொந்தக்காரனுங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கல்யாணத்தில் தலையை காட்டிட்டு வருவீங்க. அது விஷ் யூ குட் லக்னு சொல்கிறது வந்து சந்தோஷமாக சொல்கிறீங்களான்னு நினச்சானா கூப்பிட்டதுக்காக பேருக்காக சொல்லக்கூடிய விஷயமா இருக்கும். அதுதான் வந்து டிஸ்பிளைடு இமோஷன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ உணர்வுகளை நம்ம வந்து எதற்காக வெளிப்படுத்துகிறோம், எந்த தருணத்தில் நம்ம வெளிப்படுத்துகிறோங்கிறத வந்து ஒருவரும் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணணும். எப்படி சார் என்னோட உணர்வுகளை வாட்ச் பண்ண முடியும்னா, ஏன்னா ஒருவர் தன்னோட உணர்வுகளை சரியாக கையாள தெரியாமல் இருக்கிறாரோ அவர் வந்து பல பிரச்சனைகளை மாட்டிக்குவாங்க. இப்போ ஷார்ட் டெம்பர் அப்படின்னு சொல்லிக்கிறதுல ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. ஷார்ட் டெம்பர்னா எடுக்கிறதான் சடக்குன்னு கோவப்படுறான் என் பையன் அப்படிம்பாங்க. அப்படி கோவப்படுறது நல்ல விஷயமா? அவரோட உணர்வுகளை அவர் கையாளவே தெரியலன்னு தான் அர்த்தம். எது கோபமாகட்டும் சந்தோஷமாகட்டும் எல்லாமே ஒரு லிமிட்டோடு இருக்கும்போது தான் அது வந்து பிரச்சனையை தராமல் இருக்கும். அது லிமிட்டை தாண்டும் போது, வரையறையை தாண்டும் போது அது வந்து பலவிதமான பிரச்சனைகள் இழுத்து விட்டுரும். இன்றைக்கி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வேலைக்கு போகிறீங்க, எல்லா இடத்துலையுமே வந்து டீம் ஒர்க்குக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. எல்லாருமே சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை தான் இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு. டீம் பிளேயராக இருக்கீங்களா, இண்டிவிஜுவல்ஸோட நல்ல திறமையை தனித்திறமை இருக்குன்னா அதை வச்சுக்கோங்க, சந்தோஷங்கிறாங்க. ஆனால் ஒரு குழுவாக சேர்ந்து நீங்கள் பணியாற்ற திறமை இருக்கும் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. நீங்கள் குழுவாக சேர்ந்து பணியாற்றும் போது உங்களோட உணர்வுகளை சரியாக கையாள தெரிந்திருக்க வேண்டும்.
ஏன் திடீர்னு கோவம் வருதுன்னா உங்கள் டீம் பிளேயர் எவனா ஒருத்தனை திட்டினீங்கன்னா என்ன ஆயிரும், டீமோட முறையிலே பாதிக்கப்படும், சந்தோஷம் கெடுக்கப்படும் போது அங்கே அவுட்புட்டுங்கிறத இருக்கவே இருக்காது. அதனால தான் நல்ல டீம் பிளேயராக வேணும்னா அவர் EQ எமோஷனல் கோஷன்ட்டை சரிவர உணர்ந்தவராக இருக்க வேண்டும். ரைட். ஏன் எப்படி நான் என்னோட உணர்வுகளை கையாளுறது, முறை எதற்காக உங்களோட உணர்வுகள் வெளிப்படுதுங்கிறத நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு ஒரு நபர் மொட்டை போட்டுட்டு வந்துக்கிட்டு இருந்தார். அப்போ என்னோட நண்பர் என்ன கேட்டார்னா, அவர் உணர்வு சார் நுண்ணறிவை பற்றி நல்லா தெரிந்த என்னோட நண்பர் என்ன கேட்டார்னா, சார் என்ன சார் மொட்டை அப்படின்னு கேட்டு அதோட நிறுத்திக்கிட்டார். ஏன்னா மொட்டை போகிறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஒன்று கோயிலுக்கு போயிட்டு வந்ததுனால முடி இறக்கிட்டு வந்திருப்பாங்க, அது ஒரு நல்ல விஷயம், சந்தோஷமான விஷயம். இன்னொன்று துக்க விஷயம், அவரோட நெருங்கிய சொந்தங்கள் யாராவது தவறி போயிருப்பாங்க, அதனால் கூட மொட்டை போட்டிருக்கலாம். அதனால் நம்ம கேட்கும்போது இந்த மாதிரி மொட்டை என்ன சார் மொட்டை அப்படின்னு நிறுத்திக்கிட்டோம்னாவே அவங்க விஷயத்த சொல்லும் போது நமக்கு அது பிடிப்படும். இது உணர்வு சார் நுண்ணறிவு தெரிஞ்சவரை பற்றி பேசக்கூடிய ஒரு விஷயம். இதுவே அந்த அறிவு இல்லாதவர், உணர்வு சார் நுண்ணறிவு இல்லாதவர் கேட்கறதா, என்ன சார் கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டால் உண்மையாலுமே ஏதாவது துக்க சம்பவம் நடந்திருந்தால் எங்கள் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. அதனால் நம்மளோட உணர்வுகளும் மற்றவர்களோட உணர்வுகளும் நம்ம சரியாக கையாள தெரிய வேண்டும். ரைட்டு. நம்மளோட உணர்வுகளை எப்படி சார் நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது? நம்ம எல்லாத்துக்கும் செலவு பண்ணுறோம் சார். சினிமாவுக்கு என்டர்டைன்மெண்ட்டு, சினிமாவுக்கு போகிறது, ஹோட்டலில் நல்லா சாப்பிட்றது, இது மாதிரி பல விஷயங்கள். செல்ஃபோனுக்கு ரீசார்ஜ்னால் எத்தனை ஆயிரக்கணக்கில் ரீசார்ஜ் பண்ணுறது கூட சந்தோஷமாக பண்ணுவோம். இப்படி பல விஷயத்துக்கு செலவு பண்ணுற நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு எத்தனை பேர் செலவு செய்கிறோம்? மினிமம் ஒரு 15 மினிட்ஸ்னாச்சும் ஒருவர் எக்ஸசைஸ் செய்கிறார். அப்படி செய்யக்கூடிய ஒரு நபர் தன்னோட உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அவரோட உணர்வுகளையும் கண்ட்ரோல்டாக வச்சிருக்க முடியும் அப்படிங்கிறது ஆராய்ச்சி பூர்வமான ஒரு உண்மை. ஏன்னா எக்ஸசைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லிடுறாங்க. மினிமம் நான் வெயிட் லிஃப்ட் தூக்கணும் 6 பேக்காக கொண்டாட சொல்கிறாங்க, கிடையவே கிடையாது. ஒரு ஜாகிங், வாக்கிங், யோகா எதை செஞ்சாலுமே ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் செய்யும் போது தன்னோட உடலும் மனதும் தன் கண்ட்ரோலில் இருக்குங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை. ரைட். இந்த விஷயத்துக்கு நாம் எவ்வளோ தூரம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ரெண்டாவது, சில பேர் நகைச்சுவை உணர்வோடு பேசுவாங்க. நகைச்சுவை உணர்வோடு பேசக்கூடிய ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயமா கருதப்படுது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சிடுமூஞ்சியாக இல்லாமல் சந்தோஷமாக எல்லாத்தோடையும் பேசும்போது அவங்க தன்னோட உணர்ச்சிகளை பாசிட்டிவ் வே அப்படிங்கிறது தான் நல்ல விதமான வெளிப்படுத்துதலாக அது இருக்கிறது. சில பேர் ஒரு நகைச்சுவை உணர்வா அது தேச குற்றமாக கூட பார்த்துட்டு இருக்காங்க. நான் எதுக்கு போய் சிரிக்கணும், எதுக்கு அடுத்தவன் கமெண்ட் அடித்தா சிரிக்கணும், அடுத்தவன் ஜோக் எடுத்தா சிரிக்கணும், அப்படிலாம் கிடையாது. நகைச்சுவை உணர்வு அப்படின்னு நம்மளோட இருந்ததுனாவே ஒரு இறுக்கமான சூழ்நிலையில் கூட நம்ம வெளியில் வந்துட முடியும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்து செய்யும் போது எதற்காக நம்ம உணர்வுகள் வெளிப்படுது அப்படின்னு சொல்லி சின்னதாக ஒரு அனலைஸ் பண்ணிப்பாங்களே. நான் இது கோவப்பட்டேன், எதுக்காக கோவப்பட்டேன், என்ன விஷயம், என்ன பிரச்சனை, இனிமேல் நம்ம இதுக்கு கோவப்படணுமா வேணாமா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு சந்தோஷப்பட்டேன், இதுக்கு இவ்வளோ ரொம்ப எக்ஸ்ட்ரீமில் சந்தோஷப்பட்டேன்னா இல்லை ஆவரேஜாக இருந்ததா அப்படின்னு அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு, என்ன சார் சிரிக்கும் போது நான் அளவெடுத்தா சிரிக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். அப்படி கிடையாது. ஒரு கோபமோ ஒரு சிரிப்போ அது முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, சிரிப்பாக இருந்ததுன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அளவுக்கு அதிகமாக அடுத்தவங்களை பாதிக்க அளவுக்கு இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே இது கோபமாக இருந்ததுன்னா இது ரொம்ப தப்பு அப்படின்னு நம்ம முடிவு பண்ணி செய்யும் போது நமக்கு உணர்வுகளை நம்ம கையாள முடியும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத ஒரு விஷயமா கருதப்படுது. இந்த மாதிரி உணர்வுகளை சரியான விதத்தில் கையாள தெரிதல், அடுத்தவர்கள் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தல், இதெல்லாம் இருந்ததுன்னா சந்தோஷமும் வெற்றியும் உங்கள்கிட்ட குடிகொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு கூறிக்கொண்டு இந்த சின்ன டாபிக் ஆனால் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய டாப்பிக்கில் உணர்வு சார் நுண்ணறிவு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் டாப்பிக்கில் உங்கள்கிட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மீண்டும் அடுத்த வாரம் வேற ஒரு தலைப்புடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.